ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? we all are doing good. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நோம்பு டைமில் எடுத்த vlog தான் இது. டிலேவாக போடுறதுக்கு சாரி ஃபார் தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா டேஸ்லாம் பயங்கர பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு நோம்பு ஆரம்பித்த மாதிரி ஆணுச்சு. அதுக்குள்ளே 10 days முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 20 days, அப்படியே 30 days முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இப்படி தான் போனிச்சாங்கிறத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சிட்டு தொழுதுட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஆக்சுவலி எது யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் நான் மாற்றி எல்லாமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த க்ளீன் அண்ட் கிளியர் மட்டும் நல்லா இருக்குது, பட் அது இங்கே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஃபேஸ் வாஷ் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சஹருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் செய்யலை. என் அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேடாக செய்கிறதா. கண்டிப்பாக இவங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். உண்மையாக டேஸ்ட் வைஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி பிளானே பண்ணலை. இருந்துமே நைட்டு தான் ஆர்டர் பண்ணோம். நைட்டு 12:30, 1 o'clock கிட்ட தான் ஆர்டர் பண்ணோம். கரெக்ட் டைமுக்கு 3 o'clockலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலுமே கிரேட் தான். ஆக்சுவலி நாங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம், வீட்டில் செய்கிறதுக்கும் இதே காஸ்ட்டு தான் வருது. ஸோ அதனால நம்ம சாப்பிட்டு போர் அடிக்கும். இதே வேற ஒருத்தவங்க சமைச்சு தந்தால் எக்ஸ்ட்ராவே உள்ளே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். நாங்கள் நோம்பு மிடில் தான் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு அப்போவே வந்து வீடியோ நான் எடிட் பண்ணி போடணும்னு இருந்தேன். டேஸ் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்ததுனால சுத்தமாக போடவே டைம் இல்லை. இருந்துமே நம்ம எடுத்த வீடியோஸ் எப்படியாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணிடணும் தான் இப்போ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ்மே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. மெனுவில் என்னென்ன வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மந்தி, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆல்ஃபம் மாதிரி கிரில் மாதிரி இருந்தது. ஐ மீன் பெப்பரில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா அண்ட் அது கூட கொஞ்சம் சாலட். சீரியஸாக மந்தி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் இவங்கள்ட்ட சாப்பிட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சகர் டைமில் சாப்பிட்றது மைல்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட சிக்கன் வந்து அப்படியே பயங்கர ஜூஸியாக இருந்துச்சு. அதோட சீக்ரெட் என்னதாங்கிறது தெரியல. அந்த சிக்கனை வந்து அப்படியே பிக்கிறப்பே அப்படியே ஜூஸியாக வந்து ஊற்றுச்சு. சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரியஸாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா கூட இந்த ஃபீல் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஹானஸ்டான ரிவ்யூ தான். உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இப்போ இந்த நேரத்தில் போடுறாங்களான்னு தெரியல. ஐ மீன் நோம்பு டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரெகுலராக பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணால் உண்மையிலுமே பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு, எங்கள் அம்மா வந்து நோன்பு வைக்கல, ஹெல்த் இஷ்யூஸ்னால நோன்பு அவங்களால வைக்க முடியல. ஸோ அதனால அவங்க வந்து மார்னிங் சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம். அண்ட் இதோட அவங்க வந்து மந்தி மசாலா அப்படிலாம் சேல் பண்ணுறாங்க போல். கான்டாக்ட் நம்பர் கூட ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஃபுல் டீட்டெயில். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என் ஐடி கூட டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் கிரியூசம் நசீஸ்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் விட முக்கியமாக சொல்லணும்னா இந்த கேசரி தான் வேற மாதிரி இருந்துச்சு. பை ஹார்ட்டாக சொல்கிறேன், கேசரி பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து கேசரி கொஞ்சம் கொலன்னு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நான் நினச்ச டேஸ்ட்டில் அதே மாதிரி இருந்தது. சாப்பாட்டை விட கேசரி தான் நான் ரொம்ப சாப்பிட்டேன். உண்மையாக எனக்கு சாப்பாடு சிக்கன் அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி தான் பயங்கரமாக இருந்தது. நைட்டில் சாப்பிட்றதுக்கு அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் எப்பயுமே லேட்டாக தான் சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து 3 o'clockலாம் வாங்கினால சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூங்கிடக்கூடாது, ஃபஜருக்கு எந்திரிச்சு அப்படியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்பயே சாப்பிட்டு வரதுக்கே 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. முன்னாடியே நியத்தெலாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அந்த 5 o'clock மேலே ஒரு தூக்கம் வரும். அது எப்படி தான் வருதோன்னு தெரியல. அப்போ மட்டும் தூக்கம் பயங்கரமாக வரும். அதையும் மீறி எப்படியாவது தொழுதுரை கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜர் தொழுதாச்சு. எனக்கு வந்து அன்னைக்குன்னு இல்லை, டெய்லி ரொட்டீனாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் சஹருக்கு எந்திரிக்கிறதோட நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன். சஹருக்கு எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் காலேஜ் கிளம்பிடுவேன். தொழுது முடிச்சப்பயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. நார்மல் டேஸில் எப்பயுமே நான் வந்து 5 o'clock தான் எழுந்திருப்பேன். ஏன்னா காலேஜ்க்கு வந்து எனக்கு பஸ் 7:20 வந்துடும். ஸோ நான் 6:50 நான் வீட்டிலேருந்து கிளம்புனா தான் 7:20 நாங்கள் ரீச்
ஆக முடியும். ஸோ அதனால எப்போயுமே 5 o'clock எந்திரிச்சிருவேன். மார்னிங் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. இப்போ நோன்பு வைக்கிறனால சாப்பிட்ற வேலை இல்லை. ஸோ அதனால மார்னிங் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அந்த டைமில் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கிளீனிங் அப்போ இதெல்லாம் வந்து மேலேருந்து எடுத்து வச்சோம். சரி பார்க்க நல்லா இருக்கே, அஸ்வான் விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். ஆக்சுவலி போன பெங்களூர் வீடியோஸ் ரம்ஜான் வீடியோஸ் போட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்பாக்ஸ்லேயும் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி பேசுகிற இடம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு நெகட்டிவாக கமெண்ட் போட்டு மோட்டிவேட் பண்ணுறனாலவோ என்னவோ நான் வந்து வீடியோஸ்லாம் இப்போ உடனே அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸில் நிறையா இன்வால்வ் ஆகுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைமில் எனக்குன்னு டைம் எடுத்து எனக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஒரு வீடியோஸ் போடுறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், அதுக்கு எடிட் பண்ணணும், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 டைம் நான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போடுற கமெண்ட்னால நான் நிறையா மோட்டிவேட் ஆகியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் உங்களுக்காக. ஸ்டே டியூன் ஆன் கியூசம் நசீஸ் வ்ளாக். நெகட்டிவ்ஸ் இக்னோர் பண்ணிடலாம். பேக் டு த வீடியோ. காலேஜ்க்கும் கிளம்பியாச்சு. எப்பயுமே நான் காலேஜ்க்கு போகிறப்ப டைம் ஆகிடும். அன்னைக்குன்னு பார்த்து நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். வீடியோஸ் வேறு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பிட்டேன். கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஃபுல்லாக பனியாக இருந்தது. அது எங்கள் ஏரியாலாம் பயங்கரமாக இருந்தது. நான் ஃபோனில் டைமெல்லாம் பார்த்துட்டேன், கரெக்டான டைம் தானா இல்லை நம்ம முன்னாடியே கிளம்புறோமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக இருந்தது போகிறப்ப. ஆக்சுவலி பார்த்துட்டு போகிறப்ப மனசே வரல, பயங்கரமாக இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே பயங்கரமாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு இங்கேருந்து ட்ராவல் வந்து 1.5 hour ட்ராவல். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சும் பேசிட்டு விளையாடிட்டு போனால் தான் அந்த இது தெரிஞ்சு கொள்ளாது. நமக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் வரும். இல்லைனா என்னடா காலேஜ் இது, எதுக்குடா போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டுமே பயங்கரமாக ஜாலியாக கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதோட ஒரிஜினல் வீடியோ நான் இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து காலேஜ் வரலான்னு வந்தோம். ஆனால் எங்கள் டிரைவர் வந்து எனக்கு கொடைக்கானல் கூட்டு போவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதனால தான் பஸ் லேட்டாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்குறோம், வேற மாதிரி இருக்கு. சூப்பரான ஒரு டிரைவ் இன்னைக்கு. இப்படி ஒரு டிரைவ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருக்கும். வருத்து பரமான்னு இருக்கு. இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கே இன்னைக்கு தான் நான் வருத்துன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு வியூவெல்லாம். நீங்கள் கொஞ்சம் வியூவை பார்த்துட்டு வந்துருக்கேன். ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக திருச்சியில் வந்து எப்பயும் சூரியன் சுட்டரிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டியிருக்காரு. திருச்சியை கொஞ்சம் கொடைக்கானலாம் மாற்றலாம் ட்ரை பண்ணியிருப்பாரு போல. நல்லா மாற்றிருக்காரு. கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ பேசி முடிச்சுட்டு காலேஜ்க்கும் வந்தாச்சு. காலேஜ்க்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு யாரையுமே காணோம். நாங்கள் கொஞ்சம் வந்தனால சீக்கிரம் வந்துட்டோம். லோக்கலில் உள்ளவங்களாம் கொஞ்சம் எப்பயுமே லேட்டாக தான் வருவாங்க. காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிளைமேட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆச்சு. நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போயே நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நோம்பு டைமில் என்னோட ரொட்டீனாக இப்படி தான் போயிட்டுருக்கு. போயிட்டு இருந்துச்சு. உண்மையாக வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து திருச்சியில் படித்தேன். ஸோ பெரம்பலூர்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆவாங்களா, பெரம்பலூர் நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். காலேஜ் ஸ்டார்டிங்லாம் ஆக்சுவலி எனக்கு பிடிக்கவே இல்லை. யாருமே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை, நம்ம மட்டும் இருக்கணுமா அந்த மாதிரிலாம் இருந்தது. 1.5 hour டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரதுக்கு இப்படி தானா, பேசாமல் வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் வந்துட்டேன். கடைசியில் கொஞ்ச நாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸுமே செட் ஆகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உண்மையுமே ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி காலேஜ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. காலேஜ் லைஃபுங்கிறது உண்மையாக ஜாலியாக இருக்கும். யூஜியில் எப்படி இருந்தோமோ ஸோ அதே மாதிரி பிஜியில், யூஜியில் இல்லைனாலும்
பிஜியில் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. யூஜியில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் என்னால் வீடியோஸ் அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல. கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துமே எப்படியும் தூங்கலை. நார்மல் டேஸ்னால் இருந்தால் வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிடுவேன். தூங்கிட்டு ஈவினிங் நைட்டு போல் தான் எழுந்திரிப்பேன். மறுபடியும் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் தான் எழுந்திரிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போகும். உண்மையாக ட்ராவலோட டயர்லேயே நல்லா தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் தூங்காமல் அஸ்வானோட விளையாடிட்டு இருந்தோம். பாய்ஜானுமே வீட்டில் இருந்தாங்க. அஸ்வானுக்கு சரியான குஷியாக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வானுக்கு எல்லாருமே வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஸ்வானோட விளையாடுறதுனால எங்களுக்குமே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பாட்டி வீட்டில் தான் வந்து இஃப்தாருக்கு இருந்தோம். அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு. நாங்கள் வரோன்னு தெரிஞ்சு எங்கள் அத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அன்னைக்கு மெயினாக அத்தை ஸ்பெஷலாக வந்து புட்டிங் பண்ணியிருந்தாங்க. நட்ஸ் போட்டு கஸ்டர்ட் புட்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் புட்டிங்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், வடை, பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஜூஸு, முக்கியமாக நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி இல்லாமல் அந்த நோம்பே ஃபுல்ஃபில் ஆகாது. ஒவ்வொரு ட்ரிப் தொழுகிற வீடியோஸும் என்னால் கவர் பண்ண முடியல இதில். அல்ஹம்துலில்லாஹ் மாமியோடைய பிள்ளைங்களும் வந்து நோன்பு வச்சுருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா 6th படிக்கிறாங்க. தம்பி 5th படிக்கிறாங்க. ஸோ 6th படிக்கிற தங்கச்சி எல்லா நோம்பையும் வச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஸோ தம்பியுமே நோன்பு வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்காக நிறைய துவா செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என் வீடியோஸை டெய்லி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நிறையா துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். Hope you all enjoying this video. If you like this video, please subscribe to Grewsam Naseer's vlog and press the bell icon. Thank you so much for watching my video. Bye.